ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜிஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நான் சுலபமாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஆலூ கோபி மசாலா, உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் மசாலா செய்ய போகிறேன். இந்த டிஷ் நான், சப்பாத்தி, ஃபுல்காக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு சூடான கடாயில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுமே இதில் கட் பண்ணி சுடு தண்ணியில் கழுவி ஆற வச்ச காலிஃப்ளவர் 300 கிராம் சேர்க்குறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6-8 நிமிஷம் இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். 6 மினிட்ஸ் பிறகு நம்மளோட காலிஃப்ளவர் ஈவன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த காலிஃப்ளவரை ஒரு பவுலில் எடுத்துடலாம். இது ஒரு 80% குக் ஆகுனா போதும். நெக்ஸ்ட் இதே ஆயிலில் நான் 2 மீடியம் சைஸ் நீல வாட்டத்தில் கட் பண்ணி உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா இந்த வெஜிடேபிள்ஸை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் இந்த வெஜிடேபிள்ஸை டீப் ஃப்ரை தான் பண்ணுவாங்க. பட் வீட்டில் செய்கிறோம். ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியான வேர்ஷனில் செய்யலான்னுட்டு நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ணி செய்கிறேன். 5 மினிட்ஸில் உருளைக்கிழங்கும் குக் ஆகிடுச்சு. இதுவும் நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் மிச்சம் இருக்க ஆயிலில் நாம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, கூடவே பிரியாணி இலை, கிராம்பு. ஜீரகம் பொரிஞ்சதுமே நம்ம இதில் 2 மீடியம் சைஸ் பொடியாக நறுக்கின வெங்காயம் கூட சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடுறேன். சால்ட் ஆட் பண்ணால் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துடலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கின பிறகு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு 5 முந்திரி சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டும் நான் சேர்த்துட்றேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லாவே குக் பண்ண விடலாம். நல்லா எண்ணெய் மேலே தெளிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு குக் பண்ணணும். வதங்கின பிறகு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுடலாம். ஒரு 2-3 மினிட்ஸில் கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். புளிக்காத தயிராக இருக்கணும். கிரேவியில் ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு ஒரு 2 க்ரீன் சில்லியும் நான் சேர்த்துட்றேன். இந்த க்ரீன் சில்லி நான் ஸ்லிட் பண்ணியிருக்கேன். அதுவும் மிக்ஸ் பண்ணிடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே குக் பண்ண விடலாம். 2-3 வாட்டி நடுவில் கலக்கி விட்டுருங்க. அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்குங்க. 10 மினிட்ஸில் நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. கிரேவி ரெடியாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, ஒரு கை அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு சர்விங் பவுலில் நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கார்னிஷ்க்கு கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ண ஜிஞ்சர், கொஞ்சம் கொத்தமல்லி இலை. அவ்வளோதாங்க, நம்மளோட உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் மசாலா ரெடி. ரெசிபியை செஞ்சு பாருங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
பாய்.